திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பிய போது முன்பக்க டயர் வெடித்து அருகே உள்ள விவசாய கிணற்றுக்குள் கார் விழுந்ததில் வழக்கறிஞர் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு 4 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் விவசாய கிணற்றில் தடுப்பு சுவர் உயரமாக இல்லை எனவும் அதனை நெடுஞ்சாலைத்துறையினர் கண்டுகொள்வதில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. அண்ணாமலையாரை தரிசனம் செய்து நெற்றியில் வைத்த திருநீறு அழியும் முன்பே இப்படி ஒரு விபத்தில் சிக்கி இந்த 4 பேரும் உயிரிழப்பார்கள் என யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்துறை அடுத்த கெருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் வினோத். இவர் தனது நண்பர்களான ராஜா, சேகர், ஜெயவேல் ஆகியோருடன் ஸ்விஃப்ட் காரில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்றார். பௌர்ணமி தின கிரிவலத்தில் கலந்து கொண்ட இவர்கள் தரிசனம் முடிந்து மீண்டும் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஆலம்பூண்டி பகுதியில் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காலை 8 மணி அளவில் சென்று கொண்டிருந்த போது திடீரென காரின் முன்பக்க டயர் வெடித்துள்ளது. அதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 4-5 முறை பெல்ட்டி அடித்து சாலையோரம் இருந்த விவசாய கிணற்றுக்குள் விழுந்தது. கார் சக்கரத்தின் வீல் கேப் ஒரு பக்கம் கழன்று விழ நம்பர் பிளேட் மறுபக்கம் சிதறி கிடக்க இந்த விபத்தை கண்டு பதற்றமடைந்த பொதுமக்கள் சிலர் சத்தியமங்கலம் போலீசாருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் போன் செய்து தகவல் கூறியுள்ளனர். அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் வர 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் கிரேன் வரவழைக்கப்பட்டன. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி கிணற்றில் மூழ்கியிருந்த காரை தீயணைப்பு துறையினர் மேலே கொண்டு வந்தனர். அப்பளம் போல் நொறுங்கியிருந்த காரின் முன்பக்கத்தில் சீட் பெல்ட் அணிந்திருந்தபடி ஒருவர் உயிரிழந்த நிலையில் பின் சீட்டில் அமர்ந்திருந்த 2 உயிரிழந்தனர். ஆனால் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த நபர் காருக்குள் இல்லை. அதனால் கார் ஓட்டியவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து சில நிமிடங்களில் அவரது சடலமும் மீட்கப்பட்டது. இதனிடையே கார் எண்ணை வைத்து ஒரு புறம் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்க காரின் வீல் கேப் கழன்று கிடந்த இடத்தின் அருகே வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் கேஸ் கட்டு ஒன்று கிடந்துள்ளது. அந்த கேஸ் கட்டில் வினோத் என குறிப்பிடப்பட்டு ஒரு செல்போன் எண்ணும் இருந்தது. அதனை வைத்து விசாரித்த போதுதான் வழக்கறிஞர் வினோத் நண்பர்களுடன் கோயிலுக்கு சென்றதும் வரும் வழியில் விபத்து ஏற்பட்டதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரின் சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து பேசிய அப்பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள விவசாய கிணற்றின் தடுப்புச் சுவர் குறைவான உயரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒருவேளை தடுப்புச் சுவர் உயரமாக அமைக்கப்பட்டிருந்தால் கார் கிணற்றுக்குள் விழுந்திருக்காது எனவும், புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து நடப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டிவனம் சாலை டு திருவண்ணாமலை பார்த்தா நிறைய கிணறுகள் இருக்கு. ஸோ அங்கே மதில் சுவர் மாரி கட்டி தடுப்பு இருந்தால் ஆக்சிடென்ட்கள் நிறைய விபத்துகள் ஆகுதுன்னு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வச்சிருக்கிறோம். சுத்து சுவர் இல்லாமல் தண்ணியில் விழுந்து அவங்க உயிர் போயிடுச்சு, 4 பேர் உயிர் போயிருக்கு. அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் சுத்த சுவர் எல்லாமே கட்டி தான் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் கட்டி கொடுக்கணும், இல்லை விவசாயிகளுக்கு பார்த்து போய் பேசணும். அவங்க அது பண்ணி கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹைவே ரோடு எல்லாமே திருவண்ணாமலை கிரிவலம் போய் வரதால வண்டி அதிகமாக வர சாலை இது. சாலை பாதுகாப்பு இங்கே அதிகமாக இந்த இடத்துல பொதுவாக அதிகமாக விபத்து நடக்குது. விபத்தை கொஞ்சம் பார்த்து இந்த சுத்து சேவரெலாம் கவர்மெண்ட் தொடர்ச்சியாக நடக்குது. இந்த சுத்து சேவரெலாம் பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க விபத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம். இன்னைக்கு 4 உயிர் போயிடுச்சு. மேலும் விபத்து நடக்கும் பகுதி, எனவே மெதுவாக செல்லவும் என ஒரு அறிவிப்பு பலகை கூட வைக்கவில்லை என கூறும் மக்கள் சாலையோரம் உள்ள விவசாய கிணறுகளின் தடுப்புச் சுவர்களை உயரப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்ல ஒரு அந்த போக்குவரத்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த வண்டி வந்தா நைட் டைம்ல பகல் டைம்ல வந்தா ஒரு விபத்துகளை தவிர்த்து மாதிரி அந்த சில இதெல்லாம் வைப்பாங்க. லைட்டுகள் வச்சா நல்லா இருக்கும். முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கிணறு எங்க இருக்கோ, அபாயங்கள் எங்க இருக்கோ, வண்டிகளை ஊந்தா இது மாதிரி கைனி இருக்கு, இது மாதிரி கைனிங்களா வீழ்ந்தா எடுத்துக்கலாம். நம்ம கிணத்து உள்ள தண்ணியில போயிட்டா நம்மளால எடுக்க முடியாது. இது ஒரு புறம் இருந்தாலும் பைக், கார் என எந்த வாகனமாக இருந்தாலும் அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் என கூறும் மோட்டார் வாகன பராமரிப்புத்துறை அதிகாரிகள் குறைந்த காற்றழுத்தம் இருந்தால் கார் டயரின் பக்கவாட்டு பகுதி வளைந்து அதிக வெப்பத்தை உருவாக்கி டயரை வெடிக்கச் செய்யும் எனவும்
அதேபோல் ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் டயரில் அதிக காற்றழுத்தம் இருந்தாலும் வெடிக்கும் எனவும் கூறுகின்றனர். அதேபோல் நெடுஞ்சாலைகளில் அதிக வேகத்தில் தொடர்ந்து நீண்ட தூரம் பயணிக்கும் போதும் உராய்வு காரணமாக டயர் சூடாகி வெடிக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்தனர்.